ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஐ தான் பார்க்க போகிறோம். குவான் செக்ஷனில் கேஸில் டிஐ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து குவான் செக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து கேஸில் டிஐ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். The different numbers of chairs and tables are manufactured in the shops A, B, C, D. ஓகேவா? ஸோ இப்போ 4 ஷாப்ஸ் இருக்குது. ABCDன்ற 4 ஷாப்பு. அதில் சேர்ஸு டேபிள்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போது இந்த கேஸ்லெட் ஃபுல்லாகவே எதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, அந்த 4 ஷாப்பில் எவ்வளோ வந்து சேர்ஸு டேபிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம எழுதிக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா 4 ஷாப். ஸோ ABCD. ஸோ இந்த 4 ஷாப்ஸும் சேரு டேபிள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The ratio of number of chairs and tables manufactured in A is 2:1. ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் சேர் டேபிளான்றதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதை மாற்றி எடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே சேரு டேபிள் எடுத்திருக்கீங்க. ஸோ அங்கே சேரு டேபிள் அதே ஆர்டரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் மாற்றி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இங்கே மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், சம் ஃபுல்லாகவே அப்படின்னா தப்பாயிடும். ஸோ அதனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சேர் அண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏல சேர் அண்டு டேபிள். ஸோ இங்கே ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. நான் அதை 2x எடுத்துக்கிறேன். ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் சேர்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் ஏபி. ஏக்கும் பிக்கும் சேர். ஓகேவா? அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2:3. அப்போ ஃபஸ்ட்டு ஏ, செகண்டு பி. ஸோ 2:3 போது அது 2x, இது 3x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the number of tables manufactured in CD is 10. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிலையும் டிலையும் டேபிள் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அது டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியாது எது வந்து கிரேட்டர், அதாவது சி அதிகமாக இருக்குமா டி அதிகமாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு அப்படியே ஜஸ்ட் அந்த லைனை நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஸோ சிக்கும் டிக்கும் டீன்றது டேபிள். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோனா 10. ஸோ நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் சேர்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் சி இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர் இன் த சேம் ஷாப். அதாவது டேபிள்ஸ் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதில் டபுள் சியில். அப்போது டேபிள்ஸாக நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சியில் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒய். அப்போது சேர் வந்து 2y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the number of tables manufactured in B is 10 less than the half of the number of chairs manufactured in B. Bல எவ்வளோ சேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதில் ஆஃப் பாதி, அதுக்கப்புறம் -10 வந்து கம்மியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போது 3x/2 -10. ஸோ புரியுதா? சேர் வந்து எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பியில் 3x. இதில் ஆஃப் பண்ணும்போது 3x/2. அதுலேயும் 10 கம்மியாக இருக்கும், அதனால் -10. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு, த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ். பாருங்கள், இங்கே டேபிள்ஸ் சேருன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே சேரு டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். ஸோ எழுதும்போது பார்த்து எழுதணும் அப்படின்றத இதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகேவா? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7:17. அப்போது 7ன்றது டேபிளுக்கு. அப்போது 7z. ஆல்ரெடி நம்ம ஒய் எடுத்துட்டோம், எக்ஸ் எடுத்துட்டோம், அதனால் இப்போ z எடுத்துக்கிறோம். 17z. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் சி இஸ் கிரேட்டர் தன் த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் டி. ஓகேவா? ஸோ அப்போது சியில் டேபிள்ஸ் வந்து ஒய், இது அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எதை விட? டியை விட. அப்போது -7z. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டே இங்கே தெரியும் சிக்கும் டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், டேபிளில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 10ன்னு. ஸோ மேலே ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ சியும் டியும் டேபிள் மேனுஃபேக்சரிங்கில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு 10. ஸோ இப்போது நமக்கு எது கிரேட்டர் எது லெஸ் தென்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் y - 7z = 10ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் டி
12.5% லெஸ். ஸோ 12.5%னா ஃப்ராக்ஷனில் நம்ம என்னென்னு எழுதலாம், 1/8ன்னு எழுதலாமா? அப்போது 1/8 கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எதை விட? நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் ஏ. அப்போது நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர் டியில் எவ்வளோ டேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? 7Z. கரெக்டாக 7Z. இது வந்து 1/8 வந்து லெஸ் தானாக இருக்கும். அப்போது 7/8. ஓகேவா? நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் ஏல எவ்வளோ டேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? எக்ஸ். ஓகேவா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8Z. ஸோ நீங்கள் பாருங்கள், நமக்கு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு, ஒய்க்கும் இசட்டுக்கும் ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் CD டுகெதர் 80. ஸோ CU DU எவ்வளோ டேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா 80. அப்போது Y + 7Z = 80. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது? Y மைனஸ் சிக்கும் டிக்கும் டேபிளோட டிஃப்ரென்ஸ் 10, CU DU டேபிளோட சம் வந்து 80. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? ஸோ அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2Y = 19 வருமா? அப்போ Y is equal to 45. ஓகேவா? ஸோ Y 45 அப்படின்னா 7Z = 35 வருமா? Z = ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7Y = 35 அப்படின்னா Z = 5. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இசட்டோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 8Z சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸோட வேல்யூ 40. 8 5s are 40. இப்போது நமக்கு எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கிடச்சிச்சு. இப்போ இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 40, 2x 80, 3x 120. ஸோ 3x/2 வந்து 60. 60 - 10 வந்து 50. ஒய்யோட வேல்யூ 45, 2yயோட வேல்யூ 90. 7z zோட வேல்யூ 5. 7 5s are 35. ஸோ 17 × 5 85. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? இன்கேஸ் ஏதாச்சும் கொஷின்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னா, ஸோ 1 2 3 4 கொஷின்ஸ் தான் இருக்குது. எஸ், 4 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணி இதில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஸோ கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேவா? ஸோ கேஸ்லெட்லாம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாமில் நம்மளாம் அது வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லாமே அந்த சென்டென்ஸ்லேயே இருக்கும். அந்த சென்டென்ஸை நம்ம டீகோட் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸை டீகோட் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேபிளாக ஃபார்ம் பண்ணுவோம். டேபிளாவோ இல்லை வென் டயக்ராமாவோ, ஸோ எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த சென்டென்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால் கேஸ்லெட்லாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஈஸியான ஒன்று கேஸ்லெட். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.